ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், வெஜிடபிள்ஸ், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இதெல்லாம் தான். இப்போ நம்ம ஒரு பாண்டல் எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதையும் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது பச்சை நிலக்கடலை, அதனால் நான் வந்து எதுவும் ஊற வைக்கல. நீங்கள் வந்து ஏதாவது பல்சஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நிலக்கடலையை இல்லைனா பச்சை பட்டாணி இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் பச்சை நிலக்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒரு 1 எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டிஸாக எடுத்திங்கன்னா 2 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது 5 பேருக்கு செய்கிற அளவுக்கு கோதுமை ரவா கிச்சடி செய்ய போகிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் வந்துட்டு குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். நான் கல்லுப்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா தான் வந்துட்டு 4 பச்சை மிளகா கீரி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப்பு ரவா எடுத்தோம்னா ரவாவும் சேமியாவும் 1 கப்பு எடுத்தோம் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் இதுதான் அளவு, 1:2 தான் அளவு. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இதில் பாயில் ஆகி வந்துருச்சு. நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆகி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லாவே வெந்திருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ வந்து கோதுமை ரவையும் சேமியாவும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3/4 பாகம் கோதுமை ரவை எடுத்தோம்னா 1/4 பாகம் வந்து சேமியா எடுத்துக்கோங்க. 2யும் ஒரே டைமில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் விடாதீங்க. 2த்தையும் ஒரே டைமில் போட்டு குக் பண்ணுங்கள். சேமியாலாம் குழஞ்செல்லாம் போகாதுங்க, நல்லா அழகாக வரும். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நம்ம அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா உறிஞ்சி வரட்டும். அந்த உறிஞ்சி வர டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து கோதுமை ரவா வெந்திருக்கும். நான் வந்து இதில் ரோஸ்டட் கோதுமை ரவா எடுத்துருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி ரோஸ்டட் கோதுமை ரவா எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக சூப்பராக வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு செமையான டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி உறிஞ்சி வரப்போ நல்லா தண்ணி வந்து பாருங்கள், நல்லா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பராக வந்து கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி எடுத்துருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.